சம்மாந்துலேருந்து கணக்கு பேர் கேட்டிருந்தோம் வாங்க வாங்கட்டு. நன்றி நன்றி. நீங்கள் இப்படி வரும்போது நம்ம இனத்துக்கு இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒற்றுமை இப்போ அந்த ஃபோன் சம்மந்தமாக வந்து அடித்தேன் நான் அவைகளுக்கு. அவையில் சொன்னால் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் சொன்னாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து பாருங்கள் இப்படி டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன். சகோதர மொழி பேசுகிறவங்களா இதுக்கு உதவி செய்ய பெரிய சந்தோஷம். உண்மையில் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. இல்லை எனக்கு இருக்கு போட்ட ரைட்டெல்லாம் போக போகிறோம். என்ன யானையெல்லாம் பார்க்க போகிறோம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 35வது நாள். நாங்கள் அக்கரைப்பட்டில் நிற்கிறோம். நேற்று வந்து இங்கேருந்து போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு சமையல் ஒன்று போட்டினாங்க. இப்போ என்னடா வந்து இன்றைக்கு திங்கக்கிழமை. இன்றைக்கு தான் வந்து எங்களுடைய தொலைபேசி வந்து கொடுத்துருந்தாங்க. பழுதாக போய் டிஸ்பிளே பழுதாக போய் வந்து மட்டக்களப்பில் கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்றைக்கு தான் அவையில் சொல்லுவினோம் இது செய்யலாமா, உரண்டிக்கு செய்யலாமா, அப்படி இல்லாட்டி செய்யலாதா, அதுக்கு எத்தனை நாள் ஆகும்ன்ற விஷயத்தை வந்து இன்றைக்கு தான் சொல்லுவினோம். அவையிலோடையும் தொடர்படுத்தி கிடைக்கணும். அதோட அது செய்ய முடியும் மட்டும் வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளிக்கிடையெல்லாம் இல்லாத கிட்டத்தட்ட புதன்கிழமை மட்டும் ஆகும்னு நினைக்கிறோம். அதை முடிச்சுட்டு ஃபோனை வேண்டிட்டு திருப்ப இங்கே வந்து மண்டகலாவுக்கு போய் ஃபோனை வேண்டிட்டு தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து போக வேண்டியிருக்கு. இன்றைக்கு வந்து சம்மாந்துறை நோக்கி வந்து போக போகிறோம். சம்மாந்துறையிலேருந்து வந்து கண்ணக்க பேர் எக்கச்சக்க பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க சம்மாந்துறை வாங்கன்ட்டு. இன்றைக்கு நாங்கள் சம்மாந்துறை போயிட்டு அப்படி அடுத்ததாக வந்து அம்பாறை டவுனுக்கு இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் அக்கரைப்பட்டு வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லாம் வருது. அம்பாறை டவுனில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தவன். அந்த இடத்துக்கு போயிட்டு இன்றைக்கு அங்கே தான் தங்கிட்டு அடுத்தடுத்த பயணங்களை வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெளிக்கிட்டு இலங்கை பூராம் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய இந்த வேன் வீடெலாம் வந்து பயணத்தை மேற்கொண்டுலாங்க. அதில் 35வது நாட்கள் முடிந்திருக்கு. இந்த பயணம் 120 நாட்கள் கொண்ட பயணம் என்பதை வந்து இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டு கொள்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கடற்கரைக்கு தானே இதுக்கு பக்கத்தில் நான் வந்து வேன் நின்றது. இல்லை நான் படுத்தினான் மிச்சியில் அந்த போட்டுக்கு பக்கத்தில் படுத்தவங்க. இதில் என்னடா வந்து விடிய காலமே டீ ஊற்றினா அப்புறம் சரி சாப்பாடையும் போடுவோம். நூடுல்ஸ் கிடந்தது. இங்கே நூடுல்ஸையும் வந்து செய்துட்டு அப்படியே விடிய சாப்பாடை வந்து முடிச்சுட்டு போவோம்ண்டு நூடுல்ஸ் அதோட முட்டையும் கொண்டு பொறிச்சு விட்டால் சரி அவ்வளோதான் வேலை. நேற்று இந்த இது வேண்டினா சுடுவோம் கொண்டு வேண்டினவங்க ஆனால் பாவிக்கவே இல்லை. கடைசி மட்டும் பாவிக்கலை. காலை உணவு மேலே முட்டை இருக்கும். ஆனால் அதுக்குள்ள நூடுல்ஸ் வந்து மறைச்சி வச்சுக்கலாம். இதுதான் எங்களுடைய காலை உணவு. 2 பேக்கெட் நூடுல்ஸ் போட்டுட்டு அது 4 முட்டையும் போட்டுருக்கும். ஹெல்த்தியான உணவு என்ன. இப்போ நாங்கள் சஹீப் ப்ரோ கிட்ட போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியோ சம்மாந்துறை நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டோம். இன்றைக்கு அம்பாறையில் தான் வந்து இரவு தங்க போகிறோம். இங்கே வந்து வீதிகள் எல்லாத்தையும் பார்க்க வந்து எல்லாமே ஒரே சீமெந்த வீதிகளாக தான் காணப்படுது. கொஞ்ச நாள் நின்றா தான் பிடிபடும். அப்போதை வந்து ஒரு வீதியில் வந்து அரைவாசி மண் பறைச்சிருந்தது. அப்போ நாங்கள் வேறு வீதிக்கு மாற்றி எங்களுக்கு வந்து லொக்கேஷன் பிடிபடா போயிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டோம். பக்கத்து ரோட்டாலேயே போய்கொண்டிருந்தோம். தெரியல. இப்போ வரைக்கு தான் தெரியுது. சரி வரவா போய் வரவா. அப்படி என்ன செய்யறதுன்னா அட்டப்பழம் பார்த்தேன் கச்சத்தீவு போயிட்டு அப்படியே போகிறோம். ரைட் ஆள் வேலைக்கு போயிட்டு ஆளுக்கு வந்து ஒரு பாய் ஒன்று சொல்லிட்டு அப்படியே வெளிக்கிட போகிறோம். போயிட்டு வரோம். வாரீங்களா முடி ஓ மங்குஸ் தான் வாங்க இல்லையா மாமி.
பிரதான வீதியிலேருந்து இங்கால திருப்பிட்டோம். இதிலேருந்து 10 கிலோமீட்டர் சம்மாந்துறை காட்டுது. அதுலேருந்து அம்பாறை வந்து 27 கிலோமீட்டர்கள் வந்து அம்பாறை காட்டுது. 2 கரையிலையும் வந்து ஃபுல்லாக வயல் பரப்பு தான். நல்ல பெரிய அளவில் வந்து இங்கால விவசாயம் செய்யணும். என்ன இது வந்து மழையை நம்பி இல்லை, இங்கால இருக்கிற குளங்களை நம்பி. இங்காலையும் வந்து பெரிய அளவில் குளங்கள் இருக்கு. வந்துடும் எக்கச்சக்க ஏக்கர் கணக்கில் செய்யணும். ஓ என்ன அங்கால மலை நாடுகள் எல்லாம் வந்து தொடங்குது. நாங்கள் மலை நாடுகளுக்கெல்லாம் போகணும். மற்றது இங்கால அறுவடை செய்த அப்புறம் இங்கால பகுதியில் கூடுதலாம் யானைகள் நிற்குமென்று சொன்னவன். சம்மாந்துறைக்கு வந்துட்டோம். நாங்கள் கடைசியா சம்பாந்துறை டவுனுக்கு பெரிய ஆச்சோடு என்ன இருக்கு சம்மாந்துறையிலேருந்து கணக்கு பேர் கேட்டிருந்தோம் வாங்க வாங்க. அந்த அன்பில் தான் சம்மாந்துறைக்கு நான் இப்போ தான் வந்தேன். என்ன இது எது மெயின் பிரதான இடம்? மெயினான இடம்ண்டா இது இங்கால போகணுமா? எந்த பக்கத்தால் போகணும்? அங்காள நேரம் அம்பாறை சைடு. ரைட். டவுனுக்குள்ள கொஞ்சம் நின்றுட்டு தான் போவோம். எனக்கு பேர் வந்து கேட்டிருந்தவ வாங்க. அங்காள அம்பாறைக்கு இரவு தான் போவோம். இரவு அங்கே தான் நிற்க போகிறோம். நின்றுட்டு அப்படியே அம்பாறையிலேருந்து அக்கரைப்பட்டு போகலாம். என்ன அதெல்லாம் போகலாம். ரைட். ஓகே சந்தோஷம். இப்போ வந்து இங்கே நெல்லுக்குடிக்காட்டு அப்படியா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இது வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிற ஒரு அடையாளம். சம்மாந்துறை என்ற அடையாளம்ண்டா வந்து இப்படி இந்த தொவியை சொல்லலாம். இதுக்கு பக்கத்துலேயே எங்கால பார்த்தீங்கன்னா மசூதி ஒன்று இருக்கு. என்ன மசூதியா பள்ளியா? மசூதி வேறு பள்ளிவாசல் வேறு எல்லாம் ஒன்று. ரைட். அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறோம். வந்த உடனே அண்ணாவை கண்டு நாங்கள் பெரிய பெரிய அளவில் வந்து விவசாயங்கள் செய்து கொண்டு வரணும். என்ன அதிக அளவில் சம்மாந்துறை பிரதேசத்தில் அதிக அளவான விவசாயங்கள். ரைட். இப்போதான் உண்மை சந்திக்கணும் அது சந்தோஷம். இல்ல இவர வர இடம் பொடிய மாதிரி இருந்ததை விட மகனை ஸ்கூலுக்கு சேர்க்க போறோம்னா அங்க போனேன்னா குழம்பிட்டார். ஐயோ ஐயோ இப்ப இந்த இடத்துக்கு வந்த இடத்துல வந்து சந்திச்சுனாங்க. அது மட்டும் இல்ல எல்லா உறவுகளும் போற இடங்கள்ல வந்து எல்லா உறவுகளும் வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷம். உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. எல்லாருக்குமே வந்து நன்றி. அப்படியே இங்கே பக்கத்துலேயே வந்து நாங்கள் இளநீ கொண்டு அடிப்போம் கொண்டு முழுக்களுமே வந்து வயல்கரை தானே. என்ன வயல் இங்கே இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து சில்ட்ரன் பார்க். இது சில்ட்ரன் பார்க். இதில் வந்து ஜனங்கள் எந்த டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வாங்குறதுன்னு இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்ல முக்கியமான. பின்ன 2 ஒருக்கா பார்த்துட்டு போவோம். என்ன இதில் இளநீண்டா சும்மா வெட்டி தான் கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்களா வழுக்கையெல்லாம் வெட்டி அதுக்குள்ளே போட்டு அடித்து நன்றி. இந்த இளநீக்கில் வந்து உப்பு மிளகாத்தூள் மற்றது தேசி புளியெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு இதான் நம்முடைய இலங்கையில் இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் தான். நீங்கள் இப்படி வரும்போது நம்ம இனத்துக்கு இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம எப்படின்னா தமிழண்டா முஸ்லீம்ண்டா ஒரு வேற்று ஒரு இதில் இருக்குமே இப்படி வரும்போது ஒரு சகோதரத்தை ஏற்படும். கட்டாயம் உண்மை. வெளியில இருந்து சில பேர் அப்படி காய்க்கிறபடியா வந்து உள்ள பழகும் போது நான் நம்மளுக்கு விளங்கும். எப்படின்னு சொன்னா இப்போ உங்களோட மனசை பத்தி எனக்கு விளங்காது. உங்கள்ட்ட பழகும் போது அந்த மனசு தெரியும். உண்மையான விஷயம். நீங்க வந்துட்டு இப்ப உண்மையா ஒரு கல்முனையில வந்து அந்த முஸ்லிம்களை பத்தி சொன்னீங்க. இங்க பாருங்க இது உண்மையா அதுதான் எனக்கு அந்த அதான் உண்மையும் கூட. உண்மை என்னன்னு சொன்னா இனங்களுக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுத்த இருக்கு. இது கொஞ்சம் பேர் தான் அதை பழுதாகும். சரியானே இப்படி நம்மளை போல இந்த சேரும்போது
இந்த இலங்கையில் எல்லாரும் ஒரு ஒற்றுமையான ஒரு இதை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு இதாக. ரைட். இப்போ நாங்கள் இடங்கள் காட்டுறதுன்றதை தவிர சுற்றுலாத்தலங்கள்ன்ற தவிர அண்ணா சொன்ன விஷயம் வந்து இதில் அடங்கி இருக்குது. அவையின் கலாச்சாரங்கள் அவையில் ஒரு பழக என்ன மாதிரி இருக்குதுன்றதை வந்து நாங்கள் காட்டுறோம். வெளியில் சில பேர் வந்து ஒரு சில பேர் அந்த சும்மா கதைச்சிட்டு போவாங்க. ஆனால் இறங்கி பார்த்தா தான் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஒரு விஷயங்கள் அதான் என்னென்னா இதுதான் தேவை. இலங்கையை பொறுத்த நாட்டுக்கு இதுதான் தேவை. கட்டாயம் இப்படியான இன ஒற்றுமையில் இருக்கிறது. இது உங்களோட கடும் முயற்சி வந்து சந்தோஷம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கட்டாயம் சந்தோஷம். வாழ்த்துக்கள் கட்டாயம். நன்றி. இது நீங்க இந்த பணியை நீங்க இதோட விடாம கட்டாயம் செய்வோம். கட்டாயமாக செய்வோம். நாங்களும் உண்மையிலேயே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். உண்மையை இது கட்டாயம் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு இதுதான். சந்தோஷம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு சந்திச்சிட்டோம். ஒரு வேலை பார்த்துட்டு வந்து ரைட். இது நம்மளோட முக்கியமான இடம் தானே. இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் காட்டுவாங்க. நல்ல ஒரு இடம் வந்தானே. அதான் இப்போ அவங்கள போனவங்களை கூட்டிட்டு வந்து இடத்த நீங்க இன்னும் மக்கள் வருவாங்க. என்ன பிரச்சனைனா இப்போ தெரியாது. அதான் இன்றைக்கு நிற்போம். பின்னேற மட்டும் நிற்போம். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. இங்கே படியங்கள் வந்து நிற்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கிறா ஊர் என்ன மாதிரி இருக்கிறா வைக்கப்படுறாங்க வடிய. தங்களே வீடியோ எடுத்து போட வச்சுருவாங்களே. ஏதாவது சொல்லுங்கள்டா சொல்லுங்க. சரி சம்பாந்திரன்னு சொல்லிவிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கடா. உங்களோட ஊருண்ட பேரை சொல்றேன். உங்களோட ஊருண்ட பேரை சொல்றீங்க இல்லையடா. என்னடா வெள்ளமா கத்துறீங்க இவ்வளோமா? சாப்பிடலையா மத்தியானம்? இங்கே பள்ளிக்கூடம் முடிஞ்சுட்டு எல்லாரும் படி எங்களை வந்து ரைட் எல்லா படிகளும் வந்து பார்க்குறாங்க. சந்தோஷம். எல்லாம் என்னென்ன எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? 6 7 ரைட். ஓகே. இப்போ தான் பள்ளிக்கூடம் முடிஞ்சிருக்கு. இங்கே பார்க்கலாம். நாங்கள் என்ன பள்ளிக்கூடத்தின் பேர் என்ன? முஸ்லீம் மத்திய மகா ரைட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரைட். ஓகே. சந்தோஷம் உங்களை சந்தித்தது. வேறு எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லை சொல்கிறாங்க. இல்லை கஜன் விலாக்ஸ் இங்கே வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சது படிகள் எல்லாருமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி. இப்போ வந்து எல்லாரும் வந்து தங்களோட ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கடா. சொன்னது வயல் இருக்கு, வேற ஆறு இருக்கு, வேற இதான் பாக்ஸ் இல்லப்பா. வேற வெளி இடங்கள்ல இருந்து வர்றாங்களுக்கு உங்களோட ஊருக்கு வந்தா என்ன பார்க்கலாம்? என்ன விசேஷம்? சாப்பாடு பெஸ்ட். வித்தியாசம் சாப்பாடு இருக்கு, மலிவா கிடைக்கு. இப்போ எங்களோட ஊர்ல எல்லாம் சாப்பாடு எல்லாம் சரியான விலை. உங்களோட ஊர்ல எல்லாம் சாப்பாடு மலிவா இருக்கு. வேற வித்தியாசமான சாப்பாடு என்ன சாப்பிடலாம்? நல்ல வியூ ஒன்று பார்க்கலாம். எங்கே போனால் நல்ல வியூ பார்க்கலாம்? இது ரைட். பெரிய அளவில் வயல் செய்கிறீங்க. இப்போ எங்கள்கிட்ட ஊரை விட பெரிய அளவில் நீங்கள் வயல் குளத்தை நம்பி செய்கிறபடியா வயல்? எங்கள்கிட்ட ஊரில் இயற்கையான இடங்கள் மாரி காலத்தில் எங்களோட ஊரில் வயல். உங்களோட ஊரில் 2 போகம் செய்கிறீங்க. ரைட். அந்த சாப்பாடு வந்து கணக்கு விலை குறைவு. சாப்பாடெல்லாம் விலை குறைவாக டேஸ்டாக இருக்குது. வேறு டிக்டாக்கரா? அங்க டிக்டாக்கர் பாப்போம். சரி. எல்லாரும் படிச்சு நல்ல பெரிய நிலைமைக்கு வரணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். இன்ஜினியர் நல்ல ஃபன்னா அப்படி எங்களை கழிச்சாங்க. நாங்கள் பள்ளிக்கூடம் விடுற நேரம் அப்படியே இதில் வந்து நின்றுட்டோம். வேறு ஏதாவது சொல்ல போறீங்களா? சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் பயன்படுத்தணும். அப்புறம் நாங்கள் வர மாட்டோம். சொல்ல போறீங்களா? இல்லையா? சரி. இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம் சந்திச்ச. ரைட் ரைட். இந்த கதவுல இன்னும் கொஞ்சம் மடிங்க. ரைட். இந்த பின்னால் எழுதிருக்கேன் பாருங்க. இந்த ரெண்டு சேனல்லையும் வந்து வரும். இதுலேயும் வரும், அதுலேயும் வரும். சரியா? ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்னு வீடியோஸ் போட்டு கொண்டிருப்போம். ரைட். சந்தோஷம். இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ரைட். படி எங்களை இங்கேயும் பார்த்துருக்குறாங்க. சரியா? வேறு எதுவும் தேவையா? இது ஃபுல்லாகவே நாங்கள்லாம் செய்தாங்க. 4 மாதமாக ஆச்சு எங்களுக்கு இந்த வாகனம் செய்ய. ஓ சரி.
உங்களோட ஊரில் என்ன பார்க்கலாம்னு சொல்லுங்க ப்ரோ. காட்டுவோம் இன்ஷால்லா, காட்டுவோம் வேண்டாம். கொஞ்சம் இருட்டான நேரத்துக்கு வந்துட வேணா. எங்கெங்க போகலாம், எங்கே போகலாம் பக்கத்தில்? ஈவினிங் படத்தை க்ரௌட் ஆയിരിക്കും. ஈவினிங் க்ரௌட் தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு இடம் கொஞ்சம் காட்டுவோம். என்ன இடம் காட்டுவோம்? அங்கே குளிக்கிறது இடம். அது அம்பாறை போகிற இடத்துக்கா இல்லாட்டி வேற இடையில இந்த ரோட்டால போகணும் என்ன? ரைட் 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 ஓகே ஓகே. வேற அழகால பீச் இருக்கு. இவங்க வந்து இந்த வாய்க்காலை வந்து பீச், நாங்கள் வாய்க்கால்னு தான் சொல்கிறோம். பீச்ன்றா. சரி, என்னென்னு சொன்னால் இப்போ பிரதேசத்துக்கு பிரதேசம் வந்து கதைக்கிற விதமும் வந்து வித்தியாசப்படும். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் நாங்கள். அதை நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க? திங்கிறதான்னு சொல்கிறீங்க. சில பேர் அப்படி சொல்கிறது, சில பேர் அப்படி வாய்க்கு வந்தபடி. வேற என்னென்னு சொல்கிறீங்க? பழைய கிளவியா? வேற என்ன வித்தியாசப்படும்? உண்டிங்களா? வேற என்ன வித்தியாசப்படும்? யாழ்ப்பாணத்துல இருங்கன்னு சொல்றேன், இந்த உட்காருங்கிற நாங்க இருங்கன்றது, நாங்க சொல்றதுன்றது நீங்க செல்றதுன்றீங்க. வேற வேற கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. என்ன வேற என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா நாங்களும் சொல்லுவோம். கணக்கு பேர் புதுசா பாப்பீங்க. படுக்கிறது கொல்ல போறேன்றா. நேரா போறேன்டா நீட்டுக்கு போங்க. அப்படி கொஞ்சம் ஸ்லாங்கள் வந்து வித்தியாசப்படும், அந்த பொருள்களும் வந்து வித்தியாசப்படும். இது வந்து நாங்கள் கண்டது உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இதான் வந்து சம்மாந்துறை டவுன் பிரதான இடம். இப்போ அந்த ஃபோன் சம்மந்தமாக வந்து அடித்தேன் நான் அவையில் சொன்னால் வந்து வாரண்டி இருக்கோ இல்லையோன்னு பார்க்குறதுக்கு தாங்கள் கம்பெனிக்கு மெயில் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கேருந்து வந்து இன்னும் ரிப்ளை வரையிலேண்டு. ரிப்ளை வந்தால் தான் இது சரி வருமோ இல்லையோன்னு சொல்லலாமன்ட்டு சொல்லியிருக்கோம். என்ன செய்கிறது? இப்போ எடுக்கைக்கு வந்து 2 years வாரண்டின்னு கொடுக்கிறோம். ஆனால் அதை வந்து இப்படி வாரண்டிக்கு நாங்கள் போய்க்க வந்து 1 year ஒன்று சிஸ்டத்தில் காட்டுதுண்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதானே. அப்போ நாங்கள் எடுத்த ஷாப்லேயும் வந்து சொன்னாங்க, வந்து கதைச்சிருக்கிறோம் இதானு பார்ப்போம். வெயில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கவா, அது செய்யணும் இது செய்யணும்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக வந்து இந்த ஹோட்டலைனுக்கு நல்லா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது வந்து தெரியத்தானே வேணும். அப்படியும் நாங்கள் சம்மாந்துறையில் நின்றுட்டு அம்பாறை டவுன் நோக்கி போய் கொண்டிருக்கோம். என்ன கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து வந்து 18 கிலோமீட்டர்கள் வந்து காட்டுது. போய் கொண்டிருக்கிறோம். இங்கால ஃபுல்லாக வந்து வயல்வெளிகள்லாம் காணப்படுது. மணி இடங்கள் என்ன இதில் வந்து இந்த அறுவடை எல்லாம் செய்யணும் பாருங்க. இப்போ இங்கால அறுவடை சீசன். மாடு ஓடி வருது நல்ல காலம். அம்பாறைக்குள்ள வந்துட்டோம். சரி, நாங்கள் இங்கே அம்பாறைக்கு வந்துட்டோம். வந்த நேரம் வந்து இனித்தான் சாப்பிட போகிறோம். விடிய மத்தியானம் எல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். மழை கொஞ்சம் தூரம் தொடங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரியவன் கஃபே என்று கிடக்கு, அரியவன் ரெஸ்ட், இதில் தான் வந்து சாப்பிட போகிறோம். இங்கால வந்து ரூம்ஸ் ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட இதில் வந்து மதிய உணவை வந்து எடுப்போம். எங்களோட வாகனத்தை வெளிலேருந்து உள்ளுக்குள்ளேயே விட்டுருக்கிறோம். பார்க்கிங் வசதியும் இருக்குண்ணா. சாப்பிடுவோம்மா. நாங்கள் வந்த நேரம் வந்து
மழை பெய்ய தொடங்கிட்டு இங்கால கொஞ்சம் லைட்டாக மப்பான இதாக வந்து இருந்தது. இங்கே ரெஸ்டாரண்ட் பாருங்கள், வெளியில் இருந்து பார்க்க உள்ளுக்குள்ளே எல்லாமே தெரியுது. அதில் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த பூ மரங்கள்லாம் வச்சு நல்ல ஒரு அழகாக இருக்குது. அரியவன் ரெஸ்ட். இப்போ நீங்கள் அம்பாறை வர நேரம் வந்து தங்குறண்டாலும் வந்து வேலை தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து கீழே போட்டிருக்கணும். இந்த இதுக்கு முன்னால் +94 போட்டிங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாடு, பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து செய்து வச்சுக்கணும். இதுதான் இங்கே இருந்தால் வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். எங்களுடைய சாப்பாடு உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த உள்ள ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு நல்ல தீம்ஸாக வந்து வச்சுக்கணும். என்ன காட்டம்? சாப்பிடுவோமா? இதில் பார்த்தீங்கன்னா மெனூஸ் வச்சுக்கணும். ரைஸ், கொத்து, ஜூஸ், சூப் எல்லாமே வந்துருக்கு. சரி, ஆர்டர் பண்ண ஃபுட் வந்திருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் சொன்னாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு பாருங்கள், இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கணும்ட்டு. அங்கால வந்து டெவல் ஒன்று சொன்னாங்க. டெவல் காட்டுங்க, டெவல். அதோட வந்து அங்கால சலட் ஒன்று தந்திக்கணும். வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சலட் ஒன்று தந்திக்கணும். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு. சாப்பிடுங்க, போடுங்க, என்ன கொஞ்சம் போடும். சாப்பாடு வந்து நல்லா இருக்குண்ணா, நல்ல தரமான ஒரு சாப்பாடு. சூப்பர். நான் பார்த்தோன்னு வந்து நான் அங்கே சாப்பிடுவோம் பிறகு இதுக்குள்ளே வந்து சாப்பிட்டோம். ரைட், இதில் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடு. நீங்களும் எங்கள் பக்கம் வர்ற நேரம் வந்து ட்ரை பண்ணலாம். போட்டிருக்கணும் பாருங்கள், KGA ஆரியவன் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கணும். இதெல்லாம் எங்களுடைய வாகனம் நிற்குது. கிளம்புவோமா? இப்போ அடுத்ததாக வந்து அப்படியே போய் அம்பாறை டவுன் இருக்கா பார்த்துட்டு அடுத்த கட்ட நகரோடு வந்து பார்ப்போம். என்ன சரி, இப்போ இந்த ஹோட்டல் ஆரியவன் பொஸ் தான் பக்கத்தில் இருக்கார். இவர் வந்து சகோதர மொழி பேசுகிறவர்களால் இருந்தாலுமே வந்து ஆளுக்கு தமிழ் தெரியும். வந்த நேரம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் எங்கள்கிட்ட வேனை பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது, என்ன விஷயம்னு கேட்டவர். கேட்க நாங்கள் இப்படி தான் நாங்கள் இலங்கை பிள்ளை திரிகிறோம்னு சொல்லிக்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கார் வந்து, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு தேவைன்னா வந்து இங்கே வாஷ் பண்ணலாம், நாங்கள் ஃப்ரெஷ் ஆகலாம்னு எங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று செய்திருக்க, உதவி ஒன்று செய்திருக்க. பெரிய சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வெளிக்கிட்டு 35 நாள், இன்றைக்கு 120 நாள் வந்து அப்படியே ஒரு இடமா போய் அங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்னு வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். வேறு உள்ளே பார்த்தீங்களா? இல்லை, உள்ளே பார்க்கல, வெளியே பார்த்துட்டு தான் உடனே வந்து சொல்கிறவர். சரி, உள்ளுக்குள்ளே வந்து காட்டுவோம். அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இது செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலே ஆகிட்டு. உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு வீடு மாதிரி மாற்றிருக்கு. ஃபுல்லாக யாழ்ப்பாணத்தெலாம் செய்தோம். இது சுற்றி இருக்கிறது வந்து இப்போ இலங்கையில் என்னென்ன அட்வென்ச்சர் செய்யலாம் எல்லாமே இருக்குது. ஸ்ரீலங்காவில் என்னென்ன செய்யலாம்ட்டு படுக்கிறது, தூங்குறது, இது வைக்கலாம். மற்ற இதுகளுக்குள்ள பங்க்ஸுகள் இருக்குது. அது எல்லாமே வந்து லோக்கஸ் தான், எல்லாம் லோக்கஸ். அது மேலே வந்து சோலார் பிளான் பூட்டியிருக்கிறோம், அதுலேருந்து பவர் வரும். இது வாட்டர் டேங்க், இது டேங்க் ஒரு 60 லிட்டர் கிட்ட வரும். கேம்பிங் எங்கேயாவது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போய்க்க வந்து இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது லேப்புகள், ஃபோனுகள் சார்ஜ் பண்ணக்கூடிய ஏசி கரண்ட் எடுக்கலாம். சோலர்லேருந்து உள்ள பேட்டரி பேக்கப் போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி செய்யுதான். மற்ற இது வந்து இதுக்கு கீழே வந்து கண்டெய்னர்ஸ் இருக்குது. அங்கோட பொருட்கள் வந்து வச்சுக்கலாம். குக் பண்ணுறதுக்கு சாமான் கிடக்கு எல்லாம் ஃபுல்லாக
ஒரு வீட்டில் என்ன இருக்கோ சகல வசதியும் வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு 3 பேர் வந்து படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சோஃபா வசதி, லைட்ஸுகள், அந்த கபர்ட்ஸுகளை வந்து இது இருக்குது. ஸோ 35 நாளும் வந்து இப்படியே தான் போகுது. இப்போ இன்னும் 3 மாதம் இருக்குது. முடிக்கிறாங்க. மொத்தம் 4 மாதம் 120 நாள். ஸோ இலங்கையில் இருக்கிற விஷயங்களை வந்து காட்டுவோம்ன்றதுக்காண்டி இப்படி ஒரு விஷயம் வந்து செய்திருக்கிறோம். ரைட், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வெளிநாட்டில் இது. ரைட், சந்தோஷம். அம்பாறையில் வந்து வந்தால் என்ன பார்க்கலாம்? அம்பாறையில் வந்து பார்க்கலாம். அங்கே ஏன்ஷியன்ட் பிளேஸ் தான் இருக்குது. ஜிகோபி டெம்பிள், ஒருவா புத்தங்களை இருக்குது டெம்பிள், ஒருவா உங்களோட பிள்ளையார் கோவில், ஒருவா ஜப்பனீஸ் டெம்பிள், அதோட அம்பாறை லேக், ஒருவா ரஜகல தென்னண்டு ஒரு ஹைக்கிங் ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த இந்தியா லும்பினி மாதிரி ஒரு ஏரியா, ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே அந்த பழைய இடம் உண்டு. அதுக்கும் கடை பேர் இப்போ வராங்க. அது வராங்க. அப்புறம் டிஎஸ்என் நாயக்க ரெசோவேக்கு போனால் அதில் போட் ரைடும் போகலாம். போயிட்டு அந்த நடுவில் யானை இடம் இருக்கும் நீந்துறது, அதையும் பார்க்கலாம். அப்போ கணக்கு விஷயங்கள் இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். ஓகே. அப்போ அம்பாறையில் வந்தால் என்ன பார்க்கலாம்னு கணக்கு பேர் யோசிப்பீங்க. நாங்கள் இந்த வீடியோ சரி நாளை வீடியோவில் வந்து எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட உங்களோட இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்னு செய்யலாம் ஃபுட்? இங்கே வந்து எங்களோட ஒரு 100 பேர் தங்கலாம். 34 ரூம் கணக்கு. அதில் எல்லா ரூம் ஏசி. அதோட எங்களோட கேஃபெட்டேரியா ஒன்று இருக்குது, வேறு ரெஸ்டாரண்ட் டேக் அவே அது இருக்குது. ஆனால் எல்லா டூரிஸ்ட் வர ஆக்களுக்கு இங்கே தங்குறதுக்கு வசதி எங்களுக்கு கொடுக்கலாம். ஹோல்ஸும் இருக்கா? ஹோலும் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நாங்கள் 50 பேர் சாப்பிட்றதுக்கு கேஃபே ஒன்று இருக்குது. வேறையா ஸ்ரீலங்கா ரைஸ் அண்ட் கறி, சைனீஸ் எல்லாம் செய்யலாம். ஓகே, இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நாளைக்கு ஃபுல்லாக இங்கே என்ன இருக்குன்றத வந்து நாங்கள் தருவோம். நன்றி எங்களுக்கு அந்த இதோட தந்ததுக்கு. இந்த உங்களோட ரூட் முடியும் காட்டிலும் எங்கள்கிட்ட கட்டாயங்கள் உதவி வேணும்னா நாங்கள் செய்வோம். சந்தோஷம். சரி, ரைட். நாங்கள் இப்போ அம்பாறை டவுனுக்குள்ளே உள்நிலைய போகிறோம். இதிலேருந்து 3 கிலோமீட்டர்னு சொன்னோம். ஆனால் இப்போவே கடைகள் எல்லாமே வந்து தொடங்கிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இரண்டு மொழி பேசுகிற ஆக்களுமே இருக்குது. தமிழ் மொழி பேசுகிற ஆக்களுக்கு இருக்குது, சிங்கள மொழி பேசுகிற ஆக்களுக்கு இருக்குது. நாங்கள் போன இந்த பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி, அதாவது சகோதர மொழி பேசுகிற அண்ணா நல்ல பெரிய டவுன் தானே நான் அம்பாறை டவுன். அந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்கு. அங்கே இருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் இதில் வந்து நாங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்காங்க பேர். கிரவுண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு பக்கத்தில் பார்க் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இதில் ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ நடந்துட்டு. ஓ, பெரிய ஆக்சிடென்ட். வாகனமா இறங்கி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. இங்கே டால்ஃபின் வாகனம் ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணுறது. வா, சூரிய அஸ்தமனமாகுது. இதில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. நாங்கள் போன ஒரு ஆட்டோ ட்ரிப்பில் வரைக்கும் வந்து இந்த பார்க்குக்கு மட்டும் வந்துட்டு அம்பாறையில் வந்து வில்லடா என்று சொல்லிட்டு போனாங்க. அதை வந்து சொன்னவங்க கணவர் வந்து. ஆனால் அம்பாறையில் வந்து கணக்க விஷயம் இருக்குது. நாளைக்கு எங்களுக்கு வந்து அதை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவினம். இதுதான் அந்த பார்க். இதில் எல்லாம் போன முறை வரைக்கும் ஜோடியெல்லாம் இருந்தவ கேனெல்லாம் அங்கே கவலைப்பட்டவன். நான் தனியாக வந்து நிற்கிறேன். நான் தனியாக வந்து நிற்கிறேன் கவலைப்பட்டாங்க. என்ன சொல்லு? கட் நான் தனியாக வந்து யாருக்காவதுன்னா இந்த கல்யாண கதை ஏதாவது நாங்கள் கலைக்கிறோம். உங்களுக்கு இருக்குடா, மனசுல இருக்கிற ஆசை தானே உங்களுக்கு உனக்கு இருக்கு சொல்ற சும்மா தானே இருக்கிறேன். இல்ல எனக்கு இருக்கு. நேர சொல்லுங்க, எனக்கு இப்படி வேணும், எனக்கு ஒரு யாராவது பொண்ணு பார்த்து எனக்கு இப்படி யாராவது இது வெட்டாம வரும். இப்ப என்ன சம்பவம்னா வந்து இந்தந்த விஷயங்கள் பார்க்கலாம், இந்தந்த விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு 6-7 விஷயங்கள் வந்து அந்த ஹோட்டல் கார அண்ணாசை வந்து சொல்லி விட்டவர்.
இப்போ வேல்ட கேட்குற எங்க பார்க்கலாம் முதலாவது இந்த குளத்துல வந்து சூரியன் அந்த அது பார்க்க சொல்லல அவர் சொன்ன வந்து டவுன்ல இருக்க பிள்ளையார் கோயில் மலை ஒன்று இருக்காம் அந்த மலையில தும்பிலி மலையோ ஏதோ ஒன்று அது இந்தியாவில் இருக்கிற ஒரு மலை மாதிரி ட்ரெக் பண்ணி அது கடைசி அதுக்கு முதல் தொப்பிக்கலையோ தொப்பி மேல வந்து மட்டக்களப்பு தொப்பிக்கலை மேல குடுமி மேல சரி சரி ஓ சரி 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 இப்போ அடுத்தது எங்க போறோம் சூரியன் மறைய இல்ல சூரியன் மறைய போதுன்னா பிள்ளையார் கோயில் அண்ணே சூரியன் மறைய அந்த ஹோட்டல்கார அண்ணன் சொல்லி விட்டாரு உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க நல்ல வேண்டாம்னு சொல்லி போட்டேன் நீங்க யாரு வேண்டாம் அவன் போட்ட வேலை அவன் போட்ட வேலை வேண்டாம்னு சொல்லி சொன்னது இவர் நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள தேடி தெரியல அவன் உங்களை தான் சொல்றான் அவங்களுக்கு வேலை செய்ய அது அப்படி சொன்ன வந்து இந்த ரெண்டு பேரும் தேடி அதை பிடிப்போம் சொன்னதாரு இந்த ரெண்டு பேரும் எனக்கு போய் இடம் காட்டினா சரி அது இறங்க தேவையில்லை இல்ல மலையில ஏதோ கேட்ட ஒரு கைடு அனுப்புறேன் இல்ல இல்ல வேண்டாம் நாங்க பாக்குறோம்னு சொல்லி போட்டு வந்துட்டு அப்படி சொன்னது நீ அண்ணன் நான் அப்படி நீதானே சொன்னீங்க பரவாயில்ல கேமரால எடுத்து காட்டுவோம் பொறு மேல சிசிடிவி கேமரால அதான் உன்னை வந்து அதான் உன்னை நான் சொல்றேன் உன்னை நான் அந்நியன் அம்பியன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த ஆக்டிங் தான் நீ இப்ப செய்தியே இந்த ஆக்டிங்க்கு தான் உன்னை அந்நியன் அம்பியன்னு சொல்றான் மக்களே கமெண்ட் பண்ணுங்க இப்ப அந்நியன் சரியா உண்மை அந்த அம்பி இந்த அம்பி இது அம்பி ஐயோ ஐயோ நல்லா நடிப்பியடா டேய் இந்த லேக் இருக்கு அதுக்கு பக்கத்துல பார்க் இருக்கு அதுக்கு பக்கத்துல இந்த மாணிக்க பிள்ளையார் கோயில் உண்டு கிடக்கு அந்த கோயில் அடிக்கு தான் வந்துக்கணும் அப்படியே போற இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படியே காட்டி கொண்டு போறோம் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் கோயில் அம்பாறை அதோட வந்து இங்கால வந்து போட் ரைடுகள் அதுகள் இதெல்லாம் போகலாமண்டு அந்த அண்ணன் சொன்னவர் உண்மையிலேயே வந்து நாங்களும் சில விஷயங்கள் வந்து என்னென்னு சொல்கிறோம் மிஸ் பண்ணுறோம்னு தான் சொல்லலாம் போன முறை ஆட்டோ ட்ரிப்புக்கு தானே அந்த போன முறை ஆட்டோ ட்ரிப்பில் வந்து இதுகள் எல்லாமே வந்து காட்டலை நாங்கள் பெருமனை வந்து அந்த பார்க்க மட்டும் காட்டிட்டு வேறு ஒரு விஷயங்களும் இல்லைன்ட்டு போனாங்க நாங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு போய் வந்து அம்பாறையில் வந்து என்ன பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு சர்ச் பண்ணிங்க அது தர்ற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் ஆனால் பகுதியில் இருக்கிற ஒரு ஆளை கேட்க வந்து அவையல் மூலியமாக தான் வந்து எக்கச்சக்க விஷயங்களை வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கேன் இப்போ நாளைக்கெல்லாம் வந்து போட் ரைடெல்லாம் போக போகிறோம் என்ன யானையெல்லாம் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த சேனாநாயக்க சமுத்திரத்தில் ஐலண்ட் அதுக்குள்ள யானையெல்லாம் நிற்குதா ஐலண்டுக்குள்ள இறங்கி பார்க்கலாமா ஐலண்டுனா இப்படி தான் இருக்குது சரி நாளைக்கு போகிறோமா ஏதோ ஒரு சமுத்திரம் இருக்குது அந்த சேனாநாயக்க சமுத்திரத்துலேருந்து அதான் ஒரு போட் ரைடில் போனால் வந்து யானைகள் இருக்கிற இதை வந்து போட்டில் போய் பார்க்கலாம்ட்டு நாளைக்கு அங்கே போகிறோம் என்ன அந்த கரையில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லேருந்து பூ மட்டும்தான் இருக்குது ரோஸ் கலரில் இருக்குது பாருங்க நல்ல அழகாக இருக்குது பெட்ரோல் செட்டியோ இதில் ராசாதியை விட்டுட்டு இதில் ஒரு பலுடா பக்கையாக இருக்காம் பலுடா ஒன்று அடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாக்கு ஒன்று இருக்கும் அந்த பாக்கையும் வந்து காட்டிட்டு போவோம் நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து இந்த பாக்குக்கு தான் வந்து நாங்கள் வந்துட்டு இது மட்டும்தான் அம்பாறையில் இருக்குன்னு காட்டிட்டு போனாங்க இதில் இருந்து பார்த்தா அந்த வியூ ஒன்று நல்லா இருக்கும் சூரிய அஸ்தமனமாகிற வியூ ரைட் இதான் அந்த பாக் இதுக்குள்ள உள்ளே போகிறதுக்கு வந்து 100 ரூபாய் வந்தால் கொஞ்சம் உழைப்பாடுற மாதிரி இடங்கள் கிடக்கும் நீங்கள் போகிறோன்னா வந்து போய்கொள்ளலாம் நாங்கள் வந்து போனாலும் ஒரு 10 நிமிஷம் தான் நிற்போம் அந்த 10 நிமிஷத்துக்காக 400 ரூபா வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால் வெளியே நின்று இந்த சூரிய அஸ்தமனத்தை வந்து பார்த்துட்டு போகிறோம் வேணா 10 நிமிஷத்துக்கு 400 ரூபா கொடுப்பீங்களா அந்த காலத்துக்கு அதில் போய் நின்று பார்க்குற கொண்டு விஷயம் இல்லை நாங்கள் அப்படியே டவுனுக்கு போட்டு இங்கே சாப்பிட்டோம் தானே ஹோட்டல் ஆரியவன் அதுக்கே வந்து வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து எங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டியிருக்கு அதோட இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கைகள் இருக்குது இங்கே தான் வந்து நாங்கள் 2 இரவு நிற்க போகிறோம் அதோட வந்து இரவு வந்து சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு நாளைக்கு இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே இந்த ஹோட்டலையும் வந்து உங்களுக்கு காட்டுவோம் என்ன ரைட் இங்கே இருக்கிற ரூம்ஸை பார்த்தீங்கன்னா
இப்படி தான் இருக்கும். ஏசி ரூம்ஸ் தான், டபுள் பெட்ரூம், வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். சரி, அவ்வளோதான் இன்றைய நாள் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க, ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.